ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்ல எப்படி ஒரு மிரர் இமேஜ் வந்து பண்றது அப்படிங்கிற பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ வீடியோ அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மிரர் இமேஜ் பண்றோம் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் நம்ம நியூவா ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக ஃபைல் போய் நான் வந்து நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நியூவா வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும். அதை வச்சு தான் நம்ம மிரர் எஃபெக்ட் பண்ணணும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபைல் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஓ ஷார்ட்கட்டு. ஸோ இதில் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கலாம். சப்போஸ் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமலும் நம்ம மிரர் இமேஜ் பண்ணலாம். ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் பண்ண போகிற ஃபைலில் எனக்கு வந்து இதை தூக்கிட்டு வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ நான் அதை வச்சிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம எடுத்த ஃபைலு. ஸோ இப்போதைக்கு வந்து நான் பண்ண ஃபைலை வச்சு மட்டும் நான் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப பெரிய ஃபைலாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதோட கார்னர் எல்லாமே எனக்கு பெருசாக இருக்குது ரொம்ப. ஸோ நான் அதை முதல்ல சுருக்கிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ அதோட கார்னர் எட்ஜஸை ஃபுல்லாக முதல்ல சுருக்குங்க. மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கார்னர் எல்லாமே வந்து நீங்கள் பண்ண போகிற இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டி உங்களால் மிரர் இமேஜ் பண்ண முடியாது. ஸோ அது எவ்வளோ பெரிய கார்னராக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக சுருக்கி தான் ஆகணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதை வந்து சுருக்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம மிரர் இமேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ள வச்சிட்டோம். ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய லென்த்தாக எடுத்தனால இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேலே வியூ அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்க்ரீன் நம்ம பாதியாக வந்து பிரிக்க போகிறோம். ஸோ அதனால் கீழே நியூவில் வியூ கைடு அப்படின்னு இருக்கும். சரி, நியூ கைடு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வெர்டிக்கலில் இருக்கும். ஸோ வெர்டிக்கல்லே இருக்கட்டும். பொசிஷனில் மட்டும் 50% வைங்க. நம்மளுக்கு பாதியாக அந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகணும். ஸோ அதாவது பிரியணும். ஸோ அதனால் 50% கண்டிப்பாக போடணும். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கைட்லைன் மாதிரி ஏதாவது ப்ளூ கலரில் ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லேயருக்குள்ளே இந்த இமேஜை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து காட்டிடும். அதுவே உங்களுக்கு அந்த இமேஜை கரெக்டாக வந்து அவுட்டரில் போடாமல் இந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இமேஜை வந்து கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு சொல்லி மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ அப்புறம் கண்ட்ரோல் ஜே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஸோ கண்ட்ரோல் என்டர் எல்லாமே போட்டதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி போடுங்க. ஸோ கண்ட்ரோல் டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது செலக்ட் ஆயிருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து திரும்பிடும். ஸோ இதை அப்படியே வந்து இங்கே திருப்பி வந்து வச்சுருங்க. ஸோ கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானதான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே காட்டலாம். இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் கைட்லைனை தூக்கி நீங்கள் வெளியே போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாலும் அந்த கைட்லைன் இருக்கலாம். ஸோ லாஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் லைன் வந்து வராமல் தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தான் மிரர் எஃபெக்ட்ஸு. சப்போஸ் இன்னும் எனக்கு இதை ஒட்டி காட்டணும் அப்படின்னா, இந்த 2 இதை வச்சு இன்னும் கொஞ்சம் கூட பக்கத்தில் நெருக்கமாக வச்சு நீங்கள் வந்து லாஸ்ட் ஃபைனலாக அவுட்புட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.